நவம்பர் 27 பிறந்த நாள் காணும் எங்கள் சின்னவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை வாழ்த்தி வணங்கும் தாமஸ் ஆல்வா எடிசன், கீழையூர் கிழக்கு ஒன்றிய செயலாளர், கீழையூர் வட்டார வேளாண் ஆலோசனை குழு தலைவர், பேரூராட்சி துணைத் தலைவர், வேளாங்கண்ணி. தஞ்சாவூரில் பெய்த கனமழையால் அம்மாப்பேட்டை பகுதியில் வீடுகளை மழைநீர் சூழ்ந்திருக்கிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் உசேனிடம் கேட்கலாம். உசேன், கடந்த 1-2 நாட்களாகவே தொடர்ந்து தஞ்சையில் மழை பெய்து கொண்டிருக்கிறது. கனமழை அப்படின்ற அடிப்படையில் எந்தெந்த பகுதிகளில் நீர் நிறைந்து காணப்படுகிறது, எவ்வளவு வீடுகள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன, அங்கு இருக்கக்கூடிய மக்களுடைய தற்போதைய நிலை என்ன? அதாவது திலகவதி, தஞ்சை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் கடந்த 2 நாட்களாக புயல் சின்னம் காரணமாக கனமழை பெய்து வருகிறது. இந்த மழை காரணமாக நம்ம பார்த்தீங்கன்னா நேத்திலேனே தொடர்ந்து பயிர் பாதிப்பு குறித்த செய்தியை தொடர்ந்து வெளியிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் பட்டுக்கோட்டை, ஆதனூர் உள்ளிட்ட பகுதிகளில் வீடுகளை மழைநீர் சூழ்ந்தது உள்ளிட்ட பல்வேறு செய்திகளையும் தொடர்ந்து வெளியிட்டு இருக்கோம். அந்த செய்தியை பார்த்த அம்மாப்பேட்டை புத்தூர் வடக்கு கீழத்தெருவை சேர்ந்த ரஞ்சித் என்பவர் நம்மளை தொடர்பு கொண்டாரு. தொடர்பு கொண்டு அவர் என்ன சொன்னார்னா, தங்கள் பகுதியில் ஒவ்வொரு மழை காலத்திலும் இந்த மழைநீர் தேங்கி கடுமையாக பாதிக்கப்படுவதாகவும், இந்த மழைநீர் தேங்கி நிற்கிறதால அந்த பகுதிகள் வீடு முழுவதுமே நீர் தேங்கி அந்த ஒரு பகுதியோட வீட்டினை இடிந்து விட்டது. சிறு குழந்தைகளை வைத்துக் கொண்டு எப்படி வீட்டில் இருப்பது என்பது தெரியாமல் வாழ்வதாக தெரிவித்தார். உடனடியாக அந்த தகவலை அதிகாரிகளை தெரிவித்து நம்ம நேரடியாகவே இந்த களத்துக்கு வந்தோம். களத்துக்கு வந்து பார்க்கும்போது தான் தெரியுது, அந்த பகுதி முழுவதுமே 20க்கும் மேற்பட்ட வீடுகள், அதாவது தண்ணீர் வடிய முடியாத அளவிற்கு இருக்கக்கூடிய வீடுகள்ல சுத்தி தண்ணீர் தேங்கி நிற்குது. அந்த வீடுகள் அனைத்துமே இந்த செவுறு நனைஞ்சிருக்கிறதால இன்னும் 2 நாளைக்கு இந்த தண்ணி நின்னா அந்த செவுறு முழுதுமே, வீடு முழுவதுமே சேதமடையக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டுள்ளது. அப்படி இந்த பாதிக்கப்பட்ட மக்கள் அவரே இருக்காரு. கேட்போம், சார் நீங்க எந்த பகுதியை சேர்ந்தவங்க, உங்க வீடு எங்க இருக்கு, இப்ப இருக்கிற நிலைமை என்ன என்னன்னு சொல்லுங்க. சார், நாங்கள் தஞ்சாவூர் மாவட்டம் சார், அம்மாப்பேட்டை புத்தூர் கீழத்தெருவை சேர்ந்தவங்க சார். நாங்கள் இங்கே வசிச்சு வந்துட்டு இருக்கோம். நாங்கள் பார்த்தீங்கன்னா வருஷம் பார்த்தீங்கன்னாக்கா இதே தான் சார், பாதை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. எப்போ பார்த்தாலும் தண்ணி இந்த இடத்துல வருஷம் தேங்கி நிற்கும் சார். பாதை கொடுக்காததுனால பேரூராட்சியிலேருந்து வருவாங்க, வந்துட்டு பாதை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு செவுறு விழுந்துருச்சுங்க சார். நைட்டு பெருமாவட்ட செவுறு விழுந்துருச்சுங்க சார். பாருங்கள், படுதா எடுத்து மறைச்சி கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. தண்ணி போகாததுனால இந்த செவுறுலையும் தண்ணி ஓதங்கத்து ஏறிடுச்சு. இதுவும் விழுந்துரும்புறது சார், 2 நாளில் விழுந்துரும்புறது சார். அந்த அளவுக்கு ஊறி போய் நிற்கிது. ஏன் வடிகால் வசதி இல்லையா? வடிகால் வசதி இல்லைங்க சார், வடிகால் வசதி இல்லை சார். இல்லை, அதனால தான் 4 பக்கமும் இந்த ரோடை வைத்துட்டாங்க. ரோடை வைத்ததுனால பொழிஞ்சு போகிற தண்ணியும் போகாமல் அப்படியே தேங்கிடுது சார். இங்கே இந்த பாதிக்கப்பட்ட மக்கள் சொன்னதை கேட்டீங்க. நம்ம தொடர்ந்து இந்த பகுதிக்கு தகவல் அறிஞ்சவன தஞ்சாவூர்ல 35 கிலோமீட்டர் பயணித்து இங்க வந்தோம். இங்க வரத்துக்கே ரொம்ப சிரமமா தான் இருந்துச்சு. ஏன்னா குறுகிய சாலை, தார் சாலை போட்டிருக்காங்க. சைட்ல எங்க இறங்கினாலும் கீழே விழுந்துடலாம், அப்படி ஒரு நிலைமையில தான் இருக்கு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில நம்ம இங்க செய்தி சேகரிக்க வந்தோம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா தற்பொழுது அந்த ஒரு வீட்டினுடைய ஒரு புற சுவர் இடிந்து அவ என்ன செய்வது என்று தெரியாமல் ஒரு பெண்மணி நின்றுட்டு இருக்காங்க. அவங்க பாருங்க, நம்ம செய்தியாளர் கூட நடக்க முடியாம நடக்கிறார், ஒளிப்பதிவாளர். ஏனென்றால் அவரை கீழே விழக்கூடிய அளவிற்கு இங்க தண்ணீர் என்பது இருக்கிறது. அவங்கள்ட்ட கேட்போமா, இந்த செவுறு எப்படி விழுந்துச்சு, என்ன ஏது, இப்ப உங்களுக்கு வீடு இருக்கா, என்ன சொல்லுங்க. எங்களுக்கு வீடு இல்ல, இப்பக்கு இருக்கிறதுக்கு வீடு இல்ல எங்களுக்கு. இதுலதான் இருக்கிறேன். இதுலதான் ராத்திரி செவுறு இடிஞ்சு விழுந்தது. பாசமா இருக்கும். செவுறு இடிஞ்சு விழுந்துருச்சு. இருந்தாலும் இந்த வீட்டில தான் தான் வசிக்கக்கூடிய நிலை. அப்படி இருந்து இந்த வீட்டில் வசிச்சுட்டு இருக்கேன். அரசு தங்களுக்கு ஒரு வீடு கட்டுவதற்காக உதவி செய்ய வேண்டும் அப்படின்னு நம்மள்ட்ட ஒரு கோரிக்கை ஏற்கனவே வச்சாங்க. அப்ப பாத்தீங்கன்னா தற்பொழுது வீடு இல்லாத நிலைமையில தான் அவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த பகுதி முழுவதுமே நம்மளால நடக்க முடியாத அளவிற்கு தண்ணீர் என்பது தேங்கி இருக்கு. அதுவும் இல்லாம இந்த சரியில்லாதால தண்ணி போக வழி கூட இல்ல. உடனடியாக அந்த பகுதியில் இந்த பேரூராட்சி அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிச்சோன்னு அந்த பேரூராட்சி அதிகாரிகளும் இந்த தண்ணீரை வடிய வைப்பதற்காக நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காங்க. இருந்தாலும் அவர்களால் முழுமையாக வடிய வைக்க முடியாத நிலை தான் ஏற்பட்டிருக்கு. இந்த பகுதி முழுவதுமே ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த மக்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்த பகுதி முழுவதும் தண்ணீர் தேங்கி அவர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். உடனடியாக அந்த தண்ணீரை வடிய வைக்க வேண்டும், இந்த பகுதியை மேடுபடுத்தி தர வேண்டும் அப்படின்னு அவங்க ஒரு கோரிக்கையை வைக்கிறாங்க. திலகவதி, தண்ணீரை வடிய வைப்பது, மேடுபடுத்தி தருவது, அவர்களுக்கு நிரந்தரமாக ஒரு வீடு கட்டி தருவது, அதெல்லாம் இப்போ 2ஆம் நிலை. இப்போ அதே தண்ணியில அதே இடத்துல அந்த மக்கள் எப்படி இருப்பார்கள்? அவங்கள அந்த இடத்துல இருந்து அப்புறப்படுத்தி வேறு ஒரு நிவாரண முகாம்கள் ஏதேனும் பாதுகாப்பான இடத்தில் தங்க வைக்க எந்த ஏற்பாடும் இல்லையா? ஏன் அவங்க இன்னும் அங்கே இருக்கிறாங்க, அதே இடத்துல இருக்கிறாங்க? அவங்கள்ட்ட கேட்போம், அந்த நிவாரண முகாம் எதுவும் இல்லையா? நிவாரண முகாமுக்கு ஏன் போல நீங்க? எதுவும்
இது வரைக்கும் அந்த மாதிரி எதுவுமே இல்லை சார் எங்களுக்கு நிவாரணம்லாம் ஒன்றும் கிடைச்சது இல்லை. நாங்களும் எவ்வளோ போராடிக்கிட்டு இருக்கோம். ஒரு வருஷம் முகாம் அமைச்சிருக்காங்களா, அங்க போலியா என்ன? அங்கே இன்னும் போகல சார். நாங்கள் ஏன் போல? நம்மளுக்கு அந்த அளவுக்கு ஒன்று இங்கே சார் போய் இது பண்ணுறது. தங்களுடைய வீடு குழந்தைகளை விட்டுவிட்டு நிவாரண முகாமுக்கு எப்படி செல்வது என்று தெரியவில்லை அப்படின்னு இவர் சொல்றதை நம்மளால கேட்க முடியுது. அரசு தங்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் அப்படின்னு இவங்க கோரிக்கை வைக்கிறாங்க. திலகவதி, இங்க இருக்கக்கூடிய மக்களிடம் நீங்களும் சொல்லுங்கள் காதர் ஹுசைன். இப்போதைக்கு அவங்க பாதுகாப்பாக இருக்க வேண்டியது மிகவும் முக்கியம். அருகில் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள் போன்ற முகாம்கள் அமைக்கப்பட்டிருந்தால் அங்கே அவர்களை சென்று இப்போதைக்கு 4-5 நாட்களுக்கு பாதுகாப்பாக இருக்குமாறு அறிவுறுத்துங்கள். உங்களுடைய கள விவரங்களுக்கும் கலந்துரையாடலுக்கும் நன்றி காதர் ஹுசைன். நவம்பர் 27 பிறந்த நாள் காணும் எங்கள் சின்னவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை வாழ்த்தி வணங்கும் தாமஸ் ஆல்வா எடிசன் கீழையூர் கிழக்கு ஒன்றிய செயலாளர், கீழையூர் வட்டார வேளாண் ஆலோசனை குழு தலைவர், பேரூராட்சி துணைத் தலைவர், வேளாங்கண்ணி.